சின்ன ஒரு பிரச்சனைனா கூட அங்கே போய் அங்கே அவர் திட்டுவார். ஆனால் திட்டுவார், அடிப்பார், எல்லாமே கெட்ட வார்த்தையில் தான் பேசுவார். அதாவது ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மாறி ஒரு சில சித்தர்கள் வந்து உடலை ஒளி வடிவமாக மாற்றி உடலை ஃபுல்லாக ஒளி தத்துவத்தையே உருவாக்குவாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரங்க வந்தாலும் அவருடைய கருமாவை வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களை கெட்ட வார்த்தையில் பேசிட்டு பெய்யுறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அது ஏன் மேடம் அப்படி சொல்றாரு? பெய்யுறுனா அந்த கருமாவும் அதோட பெய்யுமா? ஆமா, அந்த கருமாவை அடிப்பாரு. சில பேரை வந்து ஒருத்தர் வந்து நாங்க போயிருக்கும் போது ஒரு ஆசிரியர் அவர் வந்து இவரை பார்த்த உடனே பொதுவாக நான் வந்து என் கணவரும் என் குழந்தைங்களோட எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை தகராறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். என் கணவருக்கு சுகர் இருக்குது, அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல். என் கணவர் கேட்டது என் பொண்டாட்டே கொஞ்சம் அமைதியாக்கி விட்டு மிகப்பெரிய வேண்டுதலா இருக்கு. எவ்வளவு நிமிஷத்துல இது நடக்குது? இது நிமிஷம் இல்லை, நம்ம போய் நின்னாலும் நம்ம குறைகள் தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த புல்ல படுத்துட்டு வா, அப்படி சில பேரை புல்ல படுத்த வச்சாரு, சில பேரை அந்த மண்ணத்துக்கு அங்கே போடு. இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒவ்வொருத்தரையுமே. அதனால தான் எப்பவும் அவர் ஆத்மா இல்லை, அவர் பணம் சார்ந்தவர் கிடையாது. யாராச்சும் பணத்தை கையில் நீட்டாங்கன்னா கோபம் வரும். நீங்க சொல்றீங்க உண்மையா நம்ம வேலையை செஞ்சா அவர் வருவார் அப்படின்னு, யாராச்சும் சொல்லி அதை கேட்டிருக்கீங்களா? உண்மையான ஒரு தன்மையை உணர வச்சுட்டு தான் அவர் வந்து ரிலீஃபே கொடுப்பாரு. அது வந்து இப்போ உள்ள மக்களுக்கு அது தெரியவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளை வந்து சித்து விளையாட்டுக்குள்ள தன்மையை கொண்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு மெஜிஷியன் நினைக்கிறாங்க. அந்த இது கிடையாது. நம்ம கருமாவை கழிச்சுட்டு தான் அவர் பவரே அள்ளி கொடுப்பார். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி கேட்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, கணக்கம்பட்டியார் பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவரோட சன்னிதானத்துக்கு நான் இது வரைக்கும் போனது கிடையாது. இருந்தாலும் கணக்கம்பட்டியார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீடியா உலகம் வந்து கொஞ்சம் விரிவடை, முக்கியமாக யூடியூப்பில் அது பிரபலமாக ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த கணக்கம்பட்டியார் யார் மேடம்? கணக்கம்பட்டியார் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். என் கணவர் வந்து சித்தயோகி சிவதாசன் ரவி. அவர் வந்து அடிக்கடி அவர்களை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் வந்து மற்ற எல்லா இதுவுமே பண்ணுவார். 2001 கணக்கம்பட்டியாருடன் ரொம்ப நெருக்கமானவர். அடிக்கடி போய்கிட்டு வந்து அவர் சின்ன ஒரு பிரச்சனைனா கூட அங்கே போய் அங்கே அவர் திட்டுவார். ஆனால் திட்டுவார், அடிப்பார், எல்லாமே கெட்ட வார்த்தையில் தான் பேசுவார். அதாவது ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மாறி. ஒரு சில சித்தர்கள் வந்து உடலை ஒளி வடிவமாக மாற்றி உடலை ஃபுல்லாக ஒளி தத்துவத்தையே உருவாக்குவாங்க. சில சித்தர்கள் கருமாவை அகற்றக்கூடியவர்களாக மாறுவார்கள். கருமாவை அகற்றக்கூடியவர்கள் தான் கணக்கம்பட்டியாருடையது. அவர் அழுக்கு மூட்டை சித்தர்பாங்க. பொதுவாக வந்து கணக்கம்பட்டியார் சித்தர், நம்மளுடைய சாய்பாபா, இவங்கெல்லாம் வந்து கருமாவை அகற்றக்கூடியவர்கள். அதனால தான் அவங்க தன்னை அழுக்காக, தன் உடலை பற்றிய சிந்தனையே இருக்காது. இப்போ வள்ளலாரை பார்த்தீங்கன்னா உடலை பற்றிய சிந்தனையை சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் புல்லல் உண்ணக்கூடாது, அந்த அசைவ உணவுகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிறதும், அந்த உடலை வந்து ஒளி தத்துவமாக மாற்றுவதற்குண்டான விஷயத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் இங்கே வந்து அழுக்குகளை அகற்றுவதற்காக அவங்க வந்து தன்னை வந்து அழுக்காக காமித்து கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சித்தர்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் கணக்கம்பட்டி சித்தர் வந்து பாம்பாட்டி சித்தருடைய ஒரு அங்கம். ஒரு பாம்பாட்டி சித்தர் வந்து ஒவ்வொரு உருவத்துக்குள்ளும் மாறுவார். அவர் வந்து பிறப்பிலே எடுத்து வரமாட்டார். அவர் வந்து ஒரு உருவம் வந்து இந்த உடல் எதுக்கு தகுந்தோ அந்த இடத்துக்குள் நுழைவார் பாம்பாட்டி சித்தர். அந்த மாதிரி அவர் வந்து பாம்பாட்டி சித்தருடைய இதானவர் அப்படிங்கிறத. ஏன்னா இவர் கையில் வந்து எப்பவுமே ஒரு மூட்டை வந்து இருக்கும், பாம்பு மாதிரி அந்த மூட்டை இருக்கும். அது வந்து அழுக்கு மூட்டைம்பாங்க. அந்த இதை வந்து தொங்க போட்டு தான் நடப்பார். அவ்வளவு வலிமையாக நடப்பார். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உடலை பற்றிய சிந்தனை இல்லாதனால உடலை அழிக்கும் தன்மை இவங்களுக்கு உண்டு. தன் உடலை வந்து இப்படி பேணணும், இப்படி வச்சிருக்கணும் நம்ம அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து
உள்ளொளியை நோக்கி நோக்கி உள்ளொளிக்குள்ளே வாழ்வாங்க. அந்த உள்ளொளி வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த உடல் அழியும் தன்மையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கும். இவங்களுடைய ஆத்மா வளரும். ஆனா உடல் வந்து அழியும். இதுதான் இந்த கணக்கம்பட்டியாருடைய சித்தருடைய ஒரு முக்கியமான இது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, விபூதியிலே தான் எப்பவுமே இருப்பாரு. ஆனா எவ்வளவு அ பெரிய பணக்காரங்க வந்தாலும், அவருடைய கர்மாவ வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்கள கெட்ட வார்த்தையில பேசிட்டு பெயிரு அப்படி சொல்லிட்டு சொல்வாரு. இத வந்து கண்கூடா நம்ம பார்த்துருக்கோம். அது ஏன் மேடம் அப்படி சொல்றாரு? பேய்னா அந்த கருமாவும் அதோட போயிடுமா? ஆமா. அந்த கர்மாவ அடிப்பாரு. அ ம். அடிப்பாரு. சில பேர வந்து ஒருத்தர் வந்து நாங்க போயிருக்கும்போது ஒரு ஆசிரியர். அவர் வந்து இவர பார்த்தோனே ஃபுல்லா திருவாசகம் அத ஃபுல்லா பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பாடிக்கிட்டு இருக்கவுடனே அவருக்கு அதெல்லாம் அவருக்கு இது இல்ல. அதனால தான் சொல்றேன். அவங்க வந்து இந்த இதுக்குள்ள அடங்க மாட்டாங்க. நீங்க பாடுற மந்திரமோ, ஸ்லோகங்களோ அதுக்குள்ள மாரியம்மான்னு தான் பெண்களை கூப்பிடுவாங்க. அந்த மாரி அவங்க அதுக்குள்ளலாம் அடங்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்கவங்க, இவர் வந்து ஃபுல்லா ஸ்லோகம் திருவாசகம் அத பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பாடிக்கிட்டு இருக்கும்போது, "நீ என்ட்ட இத செய்யாத. உன் வீட்டு வேலைக்காரிக்கு ஒழுங்கா சாப்பாடு போடு. அத ஒழுங்கா கவனிக்காம இங்க வந்து என்ன பாடிக்கிட்டு இருக்க போ" அப்படி சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில பேசினாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க அவங்க வீட்ல வேலை செய்றவங்கள நடத்தியிருக்காரு. நடத்தியிருக்காங்க. "நீ வந்து ம். வெளியில என்ன இது உன் வீட்ல உள்ள வேலை பார்க்குறவளுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடல. இங்க வந்து என்கிட்ட என்ன இந்த பாட்டு பாடுறன்னு" சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில அப்போ இங்க வந்து அவரு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வந்தா, "உன் காருக்குள்ள இந்த மாரி தப்பான ஒரு பொருள வச்சுட்டு நீ எதுக்கு இங்க வந்து என்கிட்ட வந்து நிக்கிற?" அப்படி சொல்லிட்டு அவர் எதையுமே நேர்ல பார்த்தது கூட அந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த தப்பு பண்ணவன் வந்து கேட்கும்போது, "நீ உள்ளுக்கு இந்த மாரி ஒரு அசிங்கத்த வச்சுட்டு எதுக்கு என்கிட்ட வர்றன்னு" சொல்லிட்டு அந்த மாரி ஒரு ஒவ்வொன்னையும் டைரக்ட்டாவே கேட்டு அவங்கள விரட்டி விடுவாரு. பரிபாஷைகள் நெறைய உண்டு. பறவைகள் அந்த எதோடனும் பரிபாஷைகள் பேசிக்கிட்டே இருப்பாரு. பொதுவாக நான் வந்து என் கணவரும், நான், என் குழந்தைங்களோட எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை, தகராறுகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால இவருக்கு வந்து வேற இது வந்து ரெமெடி அப்படிங்கிறதுனால எனக்கு அங்க கூட்டிட்டு போனாரு. நான் கூட்டிட்டு போகும்போது நான் கேட்ட வேண்டுதல் வந்து என்னன்னா, என் கணவருக்கு சுகர் இருக்குது. அத குறைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல். என் கணவர் கேட்டது, "என் பொண்டாட்டிய கொஞ்சம் அமைதியாக்கி விடு" அப்படிங்கிறது. இது மிகப்பெரிய வேண்டுதலா இருக்கு. அப்படிங்கிறது. "கொஞ்சம் என் கூட சண்டை போடாம அமைதியாக்கி விடு" அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதல். அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றிருச்சு. இப்ப அவரு ஒரு காலையில போனா, ஈவினிங் ஆயிடுச்சு. சாப்பிடாம விரதம் இருந்துட்டோம். 2 குட்டி குழந்தைங்க. 1 3ஓ 2ஓ படிக்கிற குழந்தைங்க. இந்த குழந்தைங்கள வச்சுட்டு தான் போயிருக்கேன். அப்பங்கும்போது அவருடைய வேண்டுதல் சரி சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்கள வச்சுட்டு இங்க இருக்க வேண்டாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு, நான் சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல போனாரு. "நீ போ" அப்படி சொல்லிட்டு அவர அனுப்பிட்டாரு. அப்புறம் "நீனும் சொல்லிட்டு வந்துருமா" அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் சொல்ல போனேன். "மாரியம்மா என்ன குரங்கு மாரி புத்தி தாவிக்கிட்டு இருக்கு. நீ போகாத இரு" அப்படிங்கிறாரு. ஏன்னா என் வேண்டுதல் பெருசு. சுகர கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தானே என்னுடைய வேண்டுதல். அப்ப அந்த சுகர் கிளியர் பண்ணணும்னா, "நீ உட்காரு" அப்படிங்கிற மாரி என்னைய உட்கார சொன்னாரு. நான் உட்கார்ந்தேன்னா, என் வீட்டுக்காரர் போன அனுமதி கிடைச்சுச்சு. ஆனா எனக்கு அனுமதி இல்ல. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, "என்ன அனுமதிச்சா என்ன? உன்ன ரெண்டும் ஒண்ணு தான் வா கிளம்பலாம்" அப்படின்னாரு. ஏன்னா சாயங்காலம் ஒரு 5:30, 6 இருட்டு அப்படி தன்மை. பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு கீழ தான் செருப்ப போட்டிருந்தேன். மாத்தி செருப்ப போட்டேன். என்னோட பெரிய செருப்ப எடுத்து போட்டு என் செருப்ப வேற யாரோ போட்டு போயிட்டாங்க. ஆனா நான் அந்த செருப்ப போட்டு போனா, அது வேற செருப்பு. அப்புறமா அத போட்டு என்னால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அத கழட்டி வச்சுட்டு, வெறுங்கால்ல போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாதி ஒட்டன்சத்திரங்கிட்ட வந்தோம். கனகாம்பட்டியிலேருந்து ஒட்டன்சத்திரம் வந்து பசிக்குது. பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கு. ஆனா நானும் சாப்பிடல. உடனே சாப்பாடு வாங்கி குடுத்தாரு. என்னால ஒரு பிட்டு கூட சாப்பிட முடியல. அப்போ அவர் செருப்பு அந்துருச்சு. என் கணவர் செருப்பு அந்தே போச்சு. உடனே அவரு அத அப்படியே கழட்டி போட்டு அவரும் வெறும் கால்ல நடந்தாரு. இவரு என்னைய போக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கிளம்பி வந்தது. அதோட விளைவுகள். விளைவுகள். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுல ஏறுறோம். சென்னை பஸ்ஸுல ஏறுறோம். பஸ் பிரேக் டவுன் பாதியிலே. அ அப்புறம் வேற பஸ்ஸுக்கு மாத்தி விட்டாங்க. அப்ப வேற பஸ்ஸுல மாறிட்டு, அப்புறம் பையன் செருப்பும் பொண்ணு வந்து அந்த பஸ்ஸுல மாத்தும்போது உருவி போயிடுச்சு பொண்ணு செருப்பு. பையன் செருப்பும் மாத்தி இது பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு பஸ் மாறி வர்றோம். வீட்டுக்கு வர வழியில கோட்டர்ஸ்ல தான் இருந்தோம். உள்ளுக்கு வரும்போதே பொண்ணு கொலுசு காணாம போயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்த பிறகு தான் பொண்ணு கொலுசு காணாம போனது பார்க்குறோம். சரி ஓகே. அவர் சொன்னாரு. சொல்றத கேட்காம நம்ம நெறைய செஞ்சுட்டோம். அதுக்கு நெறைய இது வந்து குடுத்துட்டாரு அப்டி சொல்ட்டு. அதேபோல் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து கொலுசு காணாம போனா, சரி ஏதோ பெரிய தோஷத்த நீக்கிட்டோம். செருப்புகள் ஃபுல்லா கலந்துருச்சு. செருப்புகள் ஃபுல்லாவே தொலைஞ்சிருச்சு. சரி இது எல்லாமே ஒரு கர்மாவுடைய கழிவுகள நீக்கிட்டாரு அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கொலுச வந்து அங்க செக்யூரிட்டியா இருந்தவர் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. 6 மணி ஆயிடுச்சு காலையில. செக்யூரிட்டி குடுத்தோனே அந்த கொலுச வச்சுட்டு தான் அப்புறமா இது இரு நான் ரெக்கவர் ஆயிட்டேங்கிற மாரி அது.
பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நாங்க அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. நான் அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அவருடைய ஒவ்வொரு புக்கு வெளியிடுறதுக்கும் நான் வந்து ஹெல்ப் அப்படி இருந்தேன். சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கிருச்சு. அப்பம்போது அவர பத்தி நாங்க பேசினாலே எங்க வீட்ல வந்து விபூதி சுமல் கிடைக்கும். ம். சாம்பிராணி சுமல் வரும். அவர் வந்து எங்க கூடயே டிராவல் பண்ற மாரி எங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் பண்ணும். அவர் உடலை நீக்கும்போது, உடலை விட்டு ஆத்மா வெளிய பிரியும்போது, இவருக்கு நியூஸ் வரும்போது, இவர் ஃப்ரெண்ட்ஸோட கார்ல போம்போது, அந்த காருக்குள்ள கூட அந்த விபூதி சுமலும், சாம்பிராணி சுமலும் வந்துகிட்டே இருந்தது. அப்படி ஏன்னா இவர் வந்து அவர் கூட அடிக்கடி போவார். அடிக்கடி அந்த மூட்டை சாமிகள பார்க்காமல் ஒரு தடவ ரொம்ப சுகம் இல்ல. அவருக்கு வந்து ஆஸ்பத்திரியில ராட் ஃபீவர்ன்னு சொல்லிட்டு என் ரொம்ப இதாயிடுச்சு. உடம்பெல்லாம் வெளுத்து இதாயிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்க போனா எனக்கு சரியாயிரும். அவர போய் பார்த்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு, நேரா மூட்டை சாமிகள போய் பார்க்க போய் உட்கார்ந்துட்டாரு. போனோனே அவர் உடல்ல அவ்வளவு ஹெல்த் வந்து வீக்கா இருக்கு. ஆனா, அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த செங்கலெல்லாம் தூக்கி அங்க அடுக்கி வைன்னு சொல்லிட்டு இவருக்கு வேலையானாரு. எல்லாத்தையும் அந்த உடல் வீக்கா இருந்த உடம்போடே ஏன்னா அவர வந்து பிழைக்க வைக்க முடியாத சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல. எல்லாத்தையும் எடுத்து, எடுத்து, எடுத்து அடுக்கி, அடுக்கி வச்சாரு அந்த உடல் இதுலயும். அடுக்கி வச்சு இது பண்ணவும் அப்படியே ரெக்கவர் ஆயி, அவ்வளவு ரெக்கவர் ஆயி எவ்வளோ நிமிஷத்துல இது நடக்குது? இது நிமிஷம் இல்ல. நம்ம போய் நின்னாலே நமக்கு குறைகள் தெரிஞ்சிரும். ம். இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த புல்ல படுத்துட்டு வா. அப்படி சில பேர புல்ல படுக்க வச்சாரு. சில பேர அந்த மண்ண தூக்கி அங்க போடு. இந்த மாரி தான் அவர் வந்து ஒவ்வொருத்தரையுமே அதனால தான் எப்பம் அவர் ஆத்மா இல்ல. அவர் பணம் சார்ந்தவர் கிடையாது. யாராச்சும் பணத்த கையில நீட்டினாங்கன்னா கோபம் வரும். இப்ப அந்த கனகப்பட்டியார் சமாதியில வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் பேசுது. அதுவே அவருக்கு பிடிக்காது. ஆக்சுவலா அவர் பணம் சார்ந்தவர் கிடையாது. அவர் உழைப்பை வந்து கர்மா. உழைப்பு தான் சனி. சனிய வைத்து தான் அவர் வந்து நீக்கிறாரு. அப்போ உழைக்கணும். போய் கணக்கம்பட்டியார் சமாதிக்கு போனீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச உதவிகள் என்னன்னா, உடல் உழைப்ப குடுங்க. ம். உடல் உழைப்ப குடுக்கும்போது, அங்க உங்களுக்கு நிவாரணம். இப்ப அன்னதானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நீங்க ஏதாச்சும் காய் நறுக்கி குடுக்குறதோ, சமையல் பண்ணி குடுக்குறதோ, இந்த மாரி பண்ணும்போது அத தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. கல்ல தூக்கி அங்க போடு, மண்ண தூக்கி அங்க இதெல்லாம் நிலத்தத்துவத்துக்குரியது. இத ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. பணம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம கல்லு, மண்ணெல்லாம் தூக்கி ஆக்டிவேட் பண்ண வச்சிருக்கிறாரு. இந்த ம். மாரி கர்மாக்களை நம்ம செய்யற விஷயத்த ஆக்டிவேட் பண்றது தான் இந்த கணக்கம்பட்டியாருடையது. இப்ப நல்ல ஆத்மா வருது அப்படின்னா, அவர் எப்படி நடந்துப்பார்? நல்லா அதாவது இப்போ நான் போயிருக்கும்போது எல்லாரையும் விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கணக்கம்பட்டியாருக்கு ஒரு இது வந்தா தான் அவர் வந்து உள்ளுக்கு சேர்ப்பாரு. இல்லாட்டா தூர போ, அங்க போ, இங்க போன்னு கத்துவாரு. கெட்ட வார்த்தையில பேசுவாரு. நாங்க ஃபர்ஸ்ட்டு போகும்போது எங்கள உனக்கு 7 வாசலு, 7 வழி அப்படி சொல்லிட்டு ஒரு மாரியா ஒரு வார்த்தைகள அவளுடைய பாஷையில் பேசுனாங்க. பேசிட்டு தெற்கால போ அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. தெற்கால, வடக்கால அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போலாம். அப்படி சொல்லிட்டு உடனே அவர் ஃபோன் சொன்னோனே போயிறக்கூடாது. எ நம்மளுக்குள்ள கர்மா தீரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் முன்னால போய் அவர் வீட்டு பக்கம் வந்து உட்காந்துட்டாரு. நாங்க அப்படி வரோம். வயக்காட்டு வழியா வரோம். வந்த பிறகு நெறைய கூட்டம். அத்தன பேரும் கிட்டவே நெருங்க முடியல. யாரையும் நெருங்க விடல. அவ்வளோ பேரும் திட்டுறாரு, விரட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. கடைசியா நாங்க அந்த சுத்தி வர்றதுனால நாங்க லேட் ஆயிடுச்சு. நாங்க வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரையும் விரட்டி விடுறாரு. நீங்க போங்க. உங்கள அலோ பண்ணுனாங்கன்னா, நாங்க வரோம் பின்னால அப்டி சொல்லிட்டு எங்கள சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு 2 பேருக்கும் குடும்ப சண்டை, பிரச்சனைகள். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லங்கிறது தான். அப்போ அங்க போகும்போது, "மாறி இங்க வா, இங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி அடக்காத்துக்கிட்டு இருக்கிற இதுக்குள்ள பக்கத்துல அந்த கோழி இது மாரி இருக்கும். அது பக்கத்துல தான் எங்கள உட்கார வச்சாங்க. அதுல தான் நான், என் குழந்தை, அவர் உட்கார்ந்துருந்தோம். அப்புறம் எங்கள தொடர்ந்து தான் பின்னால. அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒரு சோதிக்கிறாரு. அதுல யார் விடாமல் பற்றி வராங்களோ, அவங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கும். ம். நாங்க உட்கார்ந்த அப்புறம் நல்ல ஆத்மாக்கள்னா, வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ம். அவரு இப்ப கூட நீங்க போனீங்கன்னா, அந்த அந்த ஜீவ சமாதியில மட்டும் தான் அந்த ஆத்மா சுழலும்ங்கிறதே கிடையவே கிடையாது. எல்லாரும் நினைக்கிறாங்க ஜீவ சமாதிய சுத்தி சுத்தி தான் வராங்க. ஆனால் ரொம்ப இதான அந்த ஒளி தத்துவத்துக்குரியது. உங்க பின்னாலே அது தொடர்ந்து வரும். உங்க பின்னாலயே வரும். நீங்க வீட்டுக்கு போன பிறகு அவர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. ம். அதுல நீங்க தீபம் ஏத்தி பார்க்கவும் செய்யலாம். ஆனா யாருமே அந்த பார்வைகள் அந்த மாரி நோக்கத்திலே பார்க்க மாட்டுக்காங்க. அவங்க இந்த இடத்துல தான் இருப்பார் அப்படி சொல்லிட்டு அவர் சமாதிய மட்டும் நிர்ணயம் பண்றீங்க. சமாதியில் விளக்கேத்துங்க, ஊதுவத்தி வைங்க, ஆ பூக்கள் போடுங்க. ஆனால் அவர் உங்கள தொடர்ந்தும் வருவாருங்கிறத நம்ம எடுத்துட்டு வரலாம். வீட்டுக்குள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க, உங்க வேலையை கரெக்ட்டாக பண்ணாங்கன்னா, அந்த மூட்ட சாமிகள் முழுமையான
கடமைகளை கரெக்டா யார் செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து எல்லா அருளும் மூட்டை சமையல் குடுப்பாரு. அத வந்து நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்காக மூட்டை சமையல தேடுவது கிடையாது. அவர் உண்மைக்கு வந்து நிப்பார். உண்மையான அத நீக்குவதற்காக உங்களுக்கு நெறைய பாடாப்படுத்துவார். நெறைய சோதனைகள் குடுப்பார். அப்ப நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ தரம் அந்த சமாதிய தொடுறேன். என்னை ஏன் இன்னும் அவர் வந்து இது பண்ணல அப்டி சொல்லிட்டு நெறைய பேர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நீங்க நெனைக்கிற மாரி மேஜிக் கிடையாது. அது வந்து என்னன்னா, உண்மையாக உண்மையான ஒளிய வந்து உங்ககிட்ட உருவாக்கிட்டு தான் அவருக்கு உங்களுக்கு மேஜிக்கே நடத்துவாரு. ஓகே. நீங்க சொல்றீங்க, உண்மையா நம்ம வேலைய செஞ்சா அவர் வருவாரு அப்படின்னு. யாராச்சும் சொல்லி அத கேட்டுருக்கீங்களா நீங்க? ஆ இது வந்து என் கணவர் வந்து அஸ்ட்ராலஜர் தான். அவரு ஒருத்தர் அவருடைய நண்பர். அவங்க வந்து அவங்க ஒய்ஃப்‌க்கு கண்ணு தெரியல. கண்ணு மங்கலா போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவர் பேர் வந்து ராமமூர்த்தி சார். அவர் வந்து பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவங்கள வந்து இவர் சொன்னாரு, "உங்க ஒய்ஃப்‌க்கு கண்ணு ஒழுங்கா வரணும்னா, நீங்க போயி மூட்டை சாமிகள போய் பாருங்க. உங்க உங்க ஒய்ஃப்‌குள்ள கண்ணு வந்து வெளிச்சம் வந்து கண்டிப்பா வரும்." அப்படி சொல்லி சொன்னாரு. அதே மாரி போயி அவர் வந்து அவங்க ஒய்ஃப்‌க்கு கண் பார்வை வந்தது. அவர் ரொம்ப மூட்டை சாமிகளுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு. அதேபோல் வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாரு. என் வீட்டுக்கார் பரிகாரம் சொன்னாரு. "மூட்டை சாமிகள்கிட்ட போயிட்டு வாங்க. உங்களுக்கு சரியாயிரும்." அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, அவன் அந்த பைத்தியக்காரன போய் பார்க்கிறதா? அவன் ஒரு லூசு. அவன்கிட்ட போய் என்ன பார்க்க சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு அது வந்து 2004 அந்த சமயத்துல. ம், ம். அப்படி சொல்லிட்டு அவர வந்து ரொம்ப கொச்சையாக பேசுனாங்க. அப்ப ஃபோன வச்சுருங்க. நீங்க போய் பாருங்க. இது என்னுடைய இது. நீங்க பாருங்க. இதுக்கு பரிகாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சும்மா ஒரே இடத்துல வெறிச்சு பார்த்து எந்த பொண்ணுக்காக பரிகாரம் கேட்டாரோ, அந்த பொண்ணு வந்து ஒரே இடத்துல வெறிச்சு பார்த்துட்டு தன்னை வந்து ஏதோ ஒரு இது மாரி புத்தி சுவாதீனம் ஆமா. இல்லாத நம்ம அந்த மாரி. மாரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணவும், அப்புறம் திரும்ப இவருக்கு பண்ணாரு. நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ, அந்த வார்த்தை உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இப்பமாச்சும் உணருங்க, அவர போய் பாருங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு, திரும்ப அவர போய் பார்த்த பிறகு, அவருக்கு மாறுதல் கிடைச்சுச்சு. இந்த மாரி தான் பரவுதல் வந்துச்சு. அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்னன்னா, பணம் சார்ந்தது கிடையாது. ம், உண்மையான ஒரு தன்மைய உணர வச்சுட்டு தான் அவர் வந்து ரிலீஃபே குடுப்பாரு. அது ம். வந்து இப்போ உள்ள மக்களுக்கு அது தெரியவே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள வந்து சித்து விளையாட்டுக்குள்ள தன்மைய கொண்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு மெஜிஷியன் நெனைக்கிறாங்க. நெனைக்கிறாங்க. அந்த இது ம், கிடையாது. நம்ம கருமாவ கழிச்சுட்டு தான் அவர் பவரே அள்ளி குடுப்பார். ம், அதுக்கு தான் நம்ம வந்து சித்தர்களையும், மகான்களையும் தேடுறோம். இவங்க இப்ப என்னன்னா சித்தர்கள், மகான்களும் வந்து எச்சினிகளுக்கு சமமாக ஆக்கிட்டாங்க. ம். சிறிது உடனே நமக்கு நமக்கு நடக்கணும். அப்படி இந்த ம், தாந்திரிக, மாந்திரிகத்தோட லிங்க் பண்ற மாரி எடுத்துட்டு வராங்க. அந்த தன்மை மகான்களுக்கு கிடையவே கிடையாது. சித்தர் மகான்களுக்கு. அவங்க நம்ம கர்மா போன ஜென்ம கர்மாவ நீக்கி நம்மள ரொம்ப பவரா ஆக்கி குடுக்குறது தான் அவங்களுடைய வேலை. அவருக்கு என்ன உணவு பண்டம் பிடிக்கும்? இது பிடிக்கும் அப்டின்னா என்ன? அவருக்கு இதுதான் பிடிக்கும்ல உணவு சாப்பிட்டதெல்லாம் அவர பார்த்துருக்கவே முடியாது. நெறைய ஜூஸ் வாங்கி குடுப்பாங்க. எல்லாருமே ம், அவரா கேட்பாரு. நம்ம கொண்டு போய் குடுத்தாலாம் வாங்க மாட்டாரு. அவரா கேட்பாரு. ஜூஸ் கேட்பாரு. அப்புறமா எப்பமாச்சும் தான் உணவுகள் கேட்பாரு. அது யாரையாச்சும் பார்த்துட்டு இந்த உணவ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்வாரு. அந்த மேக்ஸிமம் ஜூஸ் தான். அவர் இருக்கிற இடத்துல ஜூஸ் பாட்டில் தான் கெட்டி இருக்கும். நெறைய ம். பாட்டில்ஸ் கட்டி இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி ஜூஸ் தான் ரொம்ப அவர் விரும்புவாரு. எல்லாரையும் ஒண்ணா தான் பார்ப்பார்ல? ஆமா. எல்லாரும் ஈக்குவல். எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலுமே, ம். அவங்கள வந்து ஈக்குவலா தான் எல்லாமே தரையில தான் இருக்க வைப்பாங்க. அவர் உட்கார்ந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாரி இருக்கும். அதுல தான் உட்கார்ந்திருப்பாரு. அதுல உட்கார்ந்துட்டு எல்லாரும் என்ன பொறுத்தவரைக்கும் மூட்டை சாமிகள் வந்து இப்ப வந்து பச்சை கலர் உடை கொடுத்து, ம். அதாவது இவங்களா உருவாக்குனது. இவங்களா அவருக்கு போட்ட உடைகள் பச்சை கலர். ஆனா அவரா போட்டுக்கிட்டு இருந்த உடை காவி உடை. ம். காவி உடையும் ஒரு அந்த காவி உடையில் இருக்கிறது தான் ரொம்ப பியூரிட்டியான ஒரு இது. ம். அந்த உடையில இருக்கும்போது தான் நாங்க பார்த்தது. காவி உடையில் 2001லேருந்து அவருடைய இது இருந்தது. எங்க வீட்டில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குடுத்ததும் அவர்தான். ஆனா காவி உடையில் இருக்கிற ஃபோட்டோ கிடைச்சு, அவர் காவி உடையில அந்த இது போட்டு நின்ற கோலத்தில் ஒரு கம்ப ஊனிக்கிட்டு இருப்பார். அந்த ஃபோட்டோ வந்து அற்புத சக்தி வாய்ந்தது. இப்ப என்னன்னா, இவங்களா வந்து கிராபிக்ஸ் வச்சு மாத்தி மாத்தி பண்றாங்க. ஆனா நின்றுட்டு அப்படி நம்மளுக்காக அந்த மூட்டைய தூக்கிட்டு அந்த கால்ல அந்த செருப்பு முதற்கொண்டு அப்படியே தெரியும் அந்த காவி உடையில். ம். ஃபுல் உருவமா தெரியும். அந்த உருவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவர் சுமக்கிறது நம்மளோட கர்ம கர்ம வினைகள். வினைகள். அதுதான். ம். இயேசு கிறிஸ்தர் எப்படி சிலுவைய சுமந்தாரோ, இவர் மூட்டைய சுமந்துகிட்டே இருப்பாரு. அந்த ம். மூட்டை அதுதான் மூட்டை சாமிகள், அழுக்கு மூட்டை சாமிகள் அப்படிம்பாங்க. ம். எனக்கு மூட்டை சாமிகள் தான் ரொம்ப இதாகும். நீங்க மூட்டை சாமிகள பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப
முக்கியமான ஒரு தகவல் குடுத்துருக்கீங்க. அவரோட நிறம் வந்து பச்சை இல்ல, ஆ, காவி தான் ம். அவர் உடுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பலரும் அவர் இப்படிதான் இருந்திருப்பாருங்கிற ஒரு அனுகூலத்துல இருந்திருப்பாங்க. அந்த அனுகூலத்த மாத்திருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ல பேசலாம் மேம். நன்றி. நன்றி.